ஷே ஏப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. எப்பா இப்போ மொழிக்கு சண்டைக்கு வந்துட்டான். இங்கேருந்து தமிழ் வார்த்தை பேசுகிறவன் தான் கொடியை தூக்கிட்டே மகாராஷ்டிரா மும்பை மும்பை மகாராஷ்டிரா டெல்லி போய் கொடியை தூக்கி நட்டு மொழியை வச்சு ஆட்டி மாவாட்டி பூமியை பாழாக்கி ஒரு பேப்பரை அடித்து விட்டு பாழாகிட்டான். இப்போ கணக்கு நீதி அரசர் போடுறாரு. புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. இங்கேருந்து தான் போனவன் இந்த மாநில மன்னராட்சியில் அங்கங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தான். எப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கிராமம் அந்த இப்போ தான் சிட்டின்னு போட்டான்ல. சிட்டியில் பூரா பில்டிங்காக பூரா குளத்தில் மண் அள்ளி பூரா மணல் அள்ளி வீடாக கட்டி வச்சுருக்கான். அது போட்டார். அதுக்கு தான் ஆதார கார்டில் உள்ளே அத்தனை சேட்டையும் உள்ளே கொண்டு வராரு. கணக்கு போட்டு பிடிச்சி தூக்கி ரீட் அடிக்கிறதுக்கு உள்ளே கொண்டு வராரு. அது அவரால் தான் முடியும். வெளிநாட்டில் போய்கிட்டே இருக்காப்பா. வெளிநாட்டில் போயிருக்கு நிறையா போகும்போருக்கு தட்டிடுவார். ஒருக்கு தட்டி செத்து போவான். இப்போ வெளிநாடு நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் போட்டாச்சு. இப்போ வெளிநாடு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கொடுக்காரு. 10 சட்டம் 3 சட்டம் கடவுளோடைய கையில் இருக்கும். 10 சட்டம் நீதிமன்ற கோர்ட்டுக்கு அலைவரிசையாக வந்து கொண்டே இருக்கும். புரியுதா? அதனால் வெளிநாட்டு கொடுக்கணும்ல. வெளிநாட்டில் கொஞ்சம் முக்கால்வாசி பேரிய காவாசி கிடப்பிய அதை வச்சு தான் நீதிமன்றத்தை நடத்த விடுவார். நடத்தையும் செய்யணும். உலக நாடே ஒன்றுபோல நீதிமன்றமாக நடத்துவார். மொழி இவன் வச்ச மொழி அந்த மொழியாக கரெக்டாக அவன் கிளியராக ஐயா போட்ட கணக்கில் ஐயா போட்ட பட்ஜெட்டில் கிளியராக உலக நாடே நடத்த விடுவார். நடத்துவார் நீதி அரசர். முக்கால் சத்தியம். இப்போ இந்த பேயோட பூரா களை எடுக்கணும். இப்போ ஒன்றுக்கு நம்ம அடுத்து சாவ ஆரம்பிச்சிடுவான். கடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ நாய் கடிக்கிறத போட்டோம். இப்போ கடிக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இப்போ நிறையா கடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம கடிச்சிடுவான். போய்கிட்டே இருக்கையில் எதடா கடிப்பார் 2 கோழி குண்டை கடிக்கவான்னு கடிக்க போவான். பெண்ணு எதை கடிக்கணுமோ அவள் கடிக்க போவாள். இந்த ஓட்டு முத்திரை கேட்டு எலெக்ஷனை பற்றி பேசாங்கல்ல. உயிர் வாழுதுக்கு உழைச்சி சாப்பிட்டுக்கொண்டு பூமியை கொடுத்துருக்காரு. அப்போ எது அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை. ஏப்பா போட்டாச்சு கணக்கு. கொடியை தூக்கி இங்கேருந்து தான் போனான். எங்கே தமிழ் வார்த்தை பேசுகிற இடத்துல இருந்தால் கொடியை தூக்கி அங்கே டெல்லியில் போய் ஊனிட்டான். ஊனின உடனே சுதந்திர கொடி ஜனநாயகம் எல்லா நாட்டுக்காரரும் ஒரே கையை குலுக்கி அவன் அங்கே வெளிநாட்டுக்காரன் பேண்ட்டை போட்டிருக்கான். இவன் கொஞ்சம் வெள்ளை வெட்டி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போவான். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. டெல்லியிலேயும் கொஞ்சம் பேண்ட்டு சட்டை மாட்டி எங்கே பேண்ட்டு சட்டை எப்படி சிப்பு இறக்கணும் சிப்பு ஏற்றணும் குலுக்கிட்டாங்க. ஒரே குலுக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். நீ புரிஞ்சுக்கோப்பா. போட்டாச்சு. மானிட புரிவான். முக்கால் சத்தியம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முக்கால் சத்தியம்.